ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபேமஸான சினிமா செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அந்த விஷயத்தை நம்ம பேசலாங்க. ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. சோ நீங்க இப்ப மேரேஜ் பண்ண போறீங்கன்னா இல்ல மேரேஜ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் இந்த லாஸ் எல்லாம் நீங்க கிளியரா தெரிஞ்சிட்டாதான் உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் வரும். சோ இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டிவோர்ஸ்னா என்ன, டிவோர்ஸ் கோர்ட்ல எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் மெயின்டெனன்ஸ்னா என்ன, மெயின்டெனன்ஸ் கேஸ் கோர்ட் எப்படி பார்ப்பாங்க, லோயர் கோர்ட் எப்படி பார்ப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்ப்பாங்க சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா அந்த ஜட்மெண்ட் நீங்க பாருங்க. அந்த ஜட்மெண்ட் மூலமா உங்களுக்கு கிளியரா ஐடியா கிடைக்குங்க. சோ கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. அது உங்களோட வெல்ஃபேர்க்காக தான் இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். சோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து டிவோர்ஸ் ரூல் அண்ட் மெயின்டெனன்ஸ் கேஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒண்ணு நான் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ்னா என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க லீகலா ஒரு மேரேஜ் பண்ணிட்டு பிறகு அந்த மேரேஜை எண்ட் பண்றதா, லீகலா எண்ட் பண்றதா டிவோர்ஸ். சோ லீகல் செப்பரேஷன். ஃபேமிலி கோர்ட் மூலமா நீங்க மேரேஜ் பண்ணது வந்து எண்ட் பண்றதா டிவோர்ஸ்ங்க. இந்த டிவோர்ஸ் வந்து டூ டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ். மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வைஃப் வந்து ரெண்டு பேரும் கன்சென்ட்டோட மியூச்சுவலா கோர்ட்ல போய் பெட்டிஷன் ஃபைல் பண்றதா மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா நார்மலா பெரிய ப்ராப்ளமே வராது. ஏன்னா ரெண்டு பேருமே மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து செட்டில்மெண்ட் ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை எல்லாமே அந்த பெட்டிஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு கோர்ட்ல அப்ரோச் பண்ணுவாங்க. கோர்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த பெட்டிஷன் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து 6 month கூலிங் பீரியட் கொடுத்து, அதுக்கப்புறம் மீடியேஷன் இருந்துச்சுன்னா கவுன்சிலிங் ஏதாச்சுன்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வந்து கிராண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் லீகலா செப்பரேட் ஆயிடுவாங்க. இது வந்து மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ். சோ இதுல ப்ராப்ளமே இருக்காது. ஆனா இந்த கைண்ட்ல தான் பெரிய ப்ராப்ளமே இருக்குங்க. இது வந்து கண்டெஸ்டட் டிவோர்ஸ். சோ கண்டெஸ்டட் டிவோர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி வந்து டிவோர்ஸ் வேணும்னு சொல்லுவாரு, இன்னொரு பார்ட்டி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. சோ இவர் வந்து டிவோர்ஸ் வேணும்ன்றவங்க ஹஸ்பண்ட் வைஃப் யார் இருந்தாலுமே கோர்ட்ல போய் அப்ரோச் பண்ணுவாங்க. எந்த கிரவுண்ட்ஸ்ல அப்ரோச் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அடல்ட்ரி, இல்லீகல் ரிலேஷன்ஷிப். சோ ஹஸ்பண்ட் சரி வைஃப் சரி யார் கூடனா இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்தானா அந்த கிரவுண்ட்ஸ் மூலமா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. செகண்ட் கிரவுண்ட் வந்து குரூவல்டி. சோ கொடுமைக்கு எந்தெந்த கொடுமை அனுபவிக்கிறாங்களோ ஹஸ்பண்ட் வைஃப் யார் அனுபவிச்சாலுமே அவங்க சார்பா வந்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 years செப்பரேஷன். சோ இவங்களும் சரி அவங்களும் சரி 2 வருஷமாவே ரெண்டு பேரும் செப்பரேஷன் இருந்தாங்கன்னா அது சம்பந்தமா அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சோ ஃபோர்த் விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் வந்து இந்து ரிலிஜியன்ல இருந்து கிறிஸ்டியனுக்கோ, கிறிஸ்டியன்ல இருந்து முஸ்லிமா, முஸ்லிம் இருந்து இந்து, ஏதோ ரிலிஜியன்ல இருந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. அந்த கிரவுண்டா வச்சு வைஃபோ இல்ல ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல், இந்த கண்டெஸ்டட் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் கம்யூனிகபிள் டிசீஸ். சோ ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வைஃப் மூலமா ஏதாவது டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருந்துச்சுன்னா அது மூலமா நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் மென்டல் டிசார்டர். சோ மென்டல் டிசார்டர் யாருக்குன்னா இருந்துச்சுன்னா அது சம்பந்தமா வந்து நம்ம கண்டெஸ்டட் டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இதெல்லாம் கிரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வைஃப் வந்து யார காணாம போயிட்டு அவங்கள பத்தி 7 வருஷமா எந்த இன்ஃபர்மேஷனோ எந்த நியூஸோ வந்து வராம இருந்துச்சுன்னா அது சம்பந்தமா நம்ம கண்டெஸ்டட் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம். இதெல்லாமே சில கிரவுண்ட்ஸ் இருக்கு. சோ இந்த கிரவுண்ட்ஸ் மூலமா நம்ம இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். பெட்டிஷன் ஃபைல் பண்ணனே ஃபேமிலி கோர்ட் இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரெண்டு பேரும் கூப்பிட்டு கவுன்சிலிங் எல்லாம் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் கொடுத்தோம் செட் ஆகாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எவிடன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேஸ்ல என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் தாங்க இங்க பெரிய கேஸ். மெயின்டெனன்ஸும் சைல்டு கஸ்டடியும் தான் இங்க பெரிய கேஸ். மெயின்டெனன்ஸ் வந்து வைஃபும் டிபெண்டன்ட் சைல்டு யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கோர்ட் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்தது. இப்போ வந்து இந்து மேரேஜ் ஆக்ட் படி, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படி, இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட் படி இதெல்லாமே அந்த காலத்துல வந்தது. அந்த டைம்ல எல்லாம் உமன்ஸ் எல்லாம் டிபெண்டா இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கொடுக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். ஏன்னா அவங்க டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான கான்செப்ட். இது வந்து நல்ல விஷயம் தாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஆயின்னு இருக்காங்க. நிறைய பேர் நல்லா படிச்சிருக்காங்க. சோஷியலி ரீஃபார்ம் ஆயின்னு இருக்கு. சோ இது வந்து நல்ல சேஞ்சஸ் தான் நம்ம சொசைட்டிக்கு. ஆனாலுமே அந்த காலத்துல இருக்க ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து இப்பவும் அதை ஃபாலோ பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில கேசஸ்லாம் வந்து உண்மையிலே ஜென்யூனா இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கிறது வந்து 100% கரெக்ட். ஆனா சில உமன்ஸ்ல வந்து படிச்சிருந்தோம், நல்ல வேலையில இருந்தோம், அந்த மாதிரி உமன்ஸ்க்கு வந்து கோடியா வந்து பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்குது வந்து. சோ இது வந்து எந்த விதத்துல வந்து கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ஜட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு என்னோட கடமை. அதை நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நார்த் இந்தியால ஒரு அட்வொகேட் இதை பத்தி பேசியிருக்காரு. சோ இருந்தாலும் நான் இதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். இந்த கேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒண்ணு பார்க்கலாம். நார்த் இந்தியால ஒரு கப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் வந்து மேரேஜ் பண்றாங்க. வைஃப் என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கீழே வந்து ஹஸ்பண்ட் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. குரூவல்டி பேஸ்ட் ஆன் படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுபடி பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஹஸ்பண்ட் மேல வந்து 3 செக்ஷன்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. குரூவல்டி செக்ஷன், அதர் 2 செக்ஷன் படி அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கப்புறம் வைஃப் என்ன பண்றா பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி பாத்தீங்கன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் கேஸ் ஹஸ்பண்ட் மேல போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மேல போட்ட பிறகு கோர்ட் வந்து என்ன பண்றா பாத்தீங்கன்னா பர் மந்த் வந்து 35,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2018 ஆர்டர் பாஸ் பண்றாங்க. சோ இந்த ஆர்டர் அகைன்ஸ்டா வந்து ஹஸ்பண்ட் வைஃப் வந்து செஷன் கோர்ட்ல அப்பீல் போறாங்க. அப்பீல் போகும்போது 2019 வந்து வைஃப்க்கு வந்து 45,000 வந்து பர் மந்த் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிபெண்டன்ட் சைல்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து 55,000 வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு செஷன் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ரெண்டு பேரும் வந்து திருப்பி வந்து அப்பீல் போறாங்க. பத்தலன்னு சொல்லிட்டு திருப்பி அப்பீல் போறாங்க. மீன்வைல் ஹஸ்பண்ட் மேல போடுந்த எஃப்ஐஆருக்கு அகைன்ஸ்டா வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அது கேஸை கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் மெயின்டெனன்ஸ் போட்ட ஆர்டருக்கு வந்து எந்த ஆர்டரை வந்து ஒபே பண்ணாம ₹1 கூட
பே பண்ணாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்பீல் மேல அப்பீல் போயிருக்காரு, ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காரு. இந்த கேஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வைஃப் தரப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5.5 வருஷமா இவர் மெயின்டெனன்ஸ் ₹1 கூட மெயின்டெனன்ஸ் கொடுக்கல சொல்லிட்டு வைஃப் தரப்புல ஆர்குமென்ட் பண்றாங்க. அண்ட் ஹைகோர்ட்டும் பாத்தீங்கன்னா சோ நீ வந்து 65 lakhs வந்து காசு கொடுக்கணும் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அகைன்ஸ்ட் ஆர்டர் போடுறாங்க. இந்த கேஸ் டெல்லி ஹைகோர்ட்ல நடக்கும்போது வைஃப் சார்பா வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. நீங்க 65 lakh கொடுக்க சொன்னீங்களே, அந்த 65 lakh ஆக ஹஸ்பண்டோட பேங்க் டீடைல் வந்து அட்டாச் பண்றேன், அவங்களோட ப்ராப்பர்ட்டி டீடைல் வந்து அட்டாச் பண்ண சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்ணா டெல்லி ஹைகோர்ட் இந்த பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா வந்து வைஃப் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் விசாரிக்கும் போது வைஃப் தரப்புல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒன் டைம் செட்டில்மெண்டா கொடுங்க சொல்லிட்டு ப்ரே பண்றாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி பாக்குறான்னு பாத்தீங்கன்னா, சோ இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு கீழ தான் ஒண்ணா இருந்திருக்காங்க. சோ நிறைய கோர்ட் வந்து இவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க பார்த்திருக்காங்க, ஆனா ரெண்டு பேரும் சேராம இருந்திருக்காங்க. வைஃப் வந்து குரூவல்டி, டவுரி அண்ட் ஹர்ட் அது சம்பந்தமா வந்து கேஸும் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கேஸ் போயின்னு இருக்கு. இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர மாட்டான்னு தெரிஞ்சிட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க ரைட்ஸ் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 142 படி சோ இவங்க ரெண்டு பேருக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்லயே வந்து இவங்களுக்கு வந்து என்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்தா கரெக்டா இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணலாம் சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. பர்மனன்ட் மெயின்டெனன்ஸா ஒன் டைம் செட்டில்மெண்டா எவ்வளவு கொடுக்கலாம் சொல்லிட்டு கால்குலேட் பண்றாங்க. ஜெனரலாவே நம்ம இந்தியால இருக்க எல்லா கோர்ட்டுமே ஃபேமிலி கேஸ்ல வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் மெயின்டெனன்ஸ் ஆர்டர் பாஸ் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க சொல்லிட்டு ஒண்ணு பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பார்ட்டி. பார்ட்டிஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்தா பார்ட்டிஸ் சொல்லுவாங்க. சோ ஃபேமிலி கோர்ட்ல வந்து கேसेस நடக்கும்போது பார்ட்டிஸ் சொல்லும்போது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பார்ட்டி சோஷியல் அண்ட் ஃபைனான்சியல் சொல்லிருக்காங்க. அவங்களோட ஃபைனான்சியலும் சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கணும் சொல்லிருக்காங்க. செகண்ட் விஷயம் வந்து ரீசனபிள் நீட் ஆஃப் தி வைஃப் அண்ட் டிபெண்டன்ட் சைல்ட். சோ அவங்களோட வைஃபோட ரீசனபிள் நீட் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். அண்ட் டிபெண்டன்ட் சைல்டோட ரீசனபிள் ரேட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் விஷயம் வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிஸ். சோ ஹஸ்பண்டோட குவாலிஃபிகேஷன் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் என்ன, வைஃபோட குவாலிஃபிகேஷன் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து என்ன சொல்றாங்க, இண்டிபெண்டன்ட் இன்கம் ஆர் அசெட் ஓன்ட் பை தி பார்ட்டிஸ். சோ ரெண்டு பேரோட இண்டிபெண்டன்ட் இன்கம் என்ன, அசெட் என்ன, சொத்துக்கள் என்ன சொல்லிட்டு ரெண்டு பேரோட சொத்தை வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம், அதை வந்து கேட்டகரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபிஃப்த் வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லிருக்காங்க. சோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்ல இருக்கீங்களா அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து மெயின்டைன் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் சிக்ஸ்த் வந்து எனி எம்ப்ளாய்மெண்ட் சாக்ரிஃபைஸ் மேட் ஃபார் தி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஹஸ்பண்டும் சரி வைஃபும் வந்து ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சாக்ரிஃபை பண்றாங்க பாத்தீங்களா, இப்போ இந்த கல்யாணம் ஆயிடுச்சுனா இது போக முடியாதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சாக்ரிஃபை கன்சிடர் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் செவன்த் விஷயம் வந்து ரீசனபிள் லிட்டிகேஷன் காஸ்ட் ஆஃப் நான் வர்க்கிங் வைஃப். சோ வைஃப் வந்து வர்க் பண்ணாம இருந்தாங்கன்னா சோ கேஸ் ஃபைல் பண்ற செலவெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அட்வொகேட் காஸ்ட், கோர்ட் காஸ்ட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காஸ்ட் எல்லாமே மெயின்டெனன்ஸா கொடுக்கணும் சொல்லிட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் எய்த் விஷயம் தான் முக்கியமான விஷயம், the financial capacity of husband, his income, maintenance of obligation and liability. சோ அவரோட இன்கம் என்ன, அவருக்கு என்ன லைபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அந்த ஹஸ்பண்ட் தான் கொடுக்க போறாரு, அவரோட ஃபினான்ஷியல் கெபாசிட்டி என்ன, அவருக்கு என்ன இன்கம் இருக்கு, அவருக்கு என்ன லைபிலிட்டி இருக்கு, சோ அவருக்கு என்ன லோன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி கோர்ட் இந்த 8 விஷயத்தை கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து வைஃப் ஆர்டர் பாஸ் பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மென்ட் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ்ல கமிங் பேக் டு தி கேஸ், அந்த வைஃப் போட்டாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் படி வாங்க பர்மனன்ட் மெயின்டெனன்ஸா கேட்டிருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்றான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றேன். இப்போ ஹஸ்பண்ட் சார்பா வந்து என்ன ஆர்குமென்ட் ஃபைல் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைஃப் எவ்வளவு டிமாண்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பர் மந்த் வந்து 1.39 lakhs சம்பாதிக்கிறாங்க, 1,39,000 சம்பாதிக்கிறாங்க, மாசம் மாசம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 4 lakhs வந்து பர் மந்த் எக்ஸ்பென்ஸ் இருக்கு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து அஃபிடவிட்டா ஃபைல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் மெயின்டெனன்ஸா வந்து ஒரே ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து 5 ல இருந்து 7 கோடி வந்து டிமாண்ட் பண்ற சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. இப்போ ஹஸ்பண்ட் சார்பா வந்து என்ன ஆர்குமென்ட் ஃபைல் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இதுல தான் ட்விஸ்ட். இந்த கேஸ்ல ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 8 லட்சம் சம்பாதிக்கிறாரு. கிராஸ் இன்கம் வந்து ஹேண்ட்ல வந்து 5 லட்சம் கையில வருது. அண்ட் ஹஸ்பண்ட் சைடுல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வைஃப்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லங்க, வைஃப் வந்து முன்னாடி கல்யாணம் பண்ண எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து 2017லயே 40 லட்சம் ரூபாய் பர்மனன்ட் மெயின்டெனன்ஸா வாங்கியிருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து இல்லங்க, அவங்க ஆல்ரெடி வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க, அந்த குழந்தை வந்து என் குழந்தையே இல்ல, சோ இதுல நான் ஏன் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருக்காரு, எனக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. சோ இந்த கேஸ் விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, வைஃப்க்கு வந்து நீங்க வந்து 2 கோடி ரூபாய் பர்மனன்ட் மெயின்டெனன்ஸா கொடுக்கணும், வித்தின் 4 மந்த்ல நீங்க கொடுக்கணும். ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. 2 கோடி ரூபாய் வந்து பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மென்ட் நான் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் சேடா தான் இருந்துங்க. சோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி மேரிட் ஆன வைஃப், அதுவும் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்டெப் ஃபாதர் இவரு, இந்த பொண்ணுக்கு எப்படி டிபெண்டன்ட் ஃபாதரா இவர் இருப்பாரு. இவர் தரப்புல இருந்து நான் ஏன் இவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு 2 கோடி ரூபாய் நீ கொடுத்ததான் 4 மாசத்துல கொடுத்துடணும் சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிரும்போது சோ இந்த ஜட்ஜ்மென்ட் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கு. சோ ஹஸ்பண்ட் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டு earn பண்ணாலுமே அதுல பாதி அமௌண்ட் வந்து இப்ப இவங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, குரூவல்டி கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி 1
வருஷத்துக்கு கீழே வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அது இல்லாம 2 கோடி ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ இவர் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் வந்து அட்வொகேட்டுக்கு எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்திருப்பாரு, எவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாரு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடக்குதுன்னா கண்டிப்பா எக்ஸ்பென்ஸ் பண்ணிருப்பாரு, இவங்களும் எக்ஸ்பென்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா லோயர் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக போறாங்கன்னா அப்ப இவங்களும் இந்த அளவுக்கு இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ நான் வந்து தப்பா யாருமே சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மெயின்டெனன்ஸ் கொடுக்குறது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஒரு டிபெண்டன்ட் உமன் வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறது வந்து ரொம்பவே சூப்பரான கான்செப்ட். இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹஸ்பண்ட் சைடு ஒன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஆர்டர் வந்து பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ஒன்னும் கம்மியா இருக்கலாம். ஏன் இந்த ரீசன் நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி அந்த வைஃப் வந்து இன்னொரு ஹஸ்பண்ட் கிட்ட முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணிருக்காங்க. 2017 40 lakhs வந்து பர்மனன்ட் மெயின்டெனன்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தையா இருக்கு. அந்த குழந்தை வந்து இவர் ஸ்டெப் ஃபாதர் தான். சோ அதனால இந்த விஷயத்தெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு கம்மி பண்ணிருக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து 2 crores இல்லாம ஒன்னு கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். சோ இத நான் பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்ட பிறகு திருப்பி இந்த விஷயத்தை வந்து அப்பீல் பண்றதோ ரிவ்யூ பண்றதோ வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஒன்னும் எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஹஸ்பண்ட் சைடுல இருந்து. சோ இதை ஒன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. சோ இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சோ அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க ஒருத்தவங்களை வந்து லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்றீங்கன்னா அது கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஹஸ்பண்டும் வைஃப் வந்து கரெக்டா இருந்தா மட்டும் தான் நீங்க லைஃப்ல வந்து சக்சீட் ஆக முடியும். சோ அதனால இந்த மாதிரி கேசஸ் வந்து நிறைய வந்து சுப்ரீம் கோர்ட்ல சரி, லோயர் கோர்ட்ல சரி, ஹை கோர்ட்ல வந்து கேசஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மெயின்டெனன்ஸ் கேஸ் எல்லாம் நிறைய போயிட்டு தான் இருக்கு. சோ சில கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்குலாம் நிறைய ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. சில கேஸ் தான் ஹஸ்பண்ட்ஸ்க்கும் ஃபேவரா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகா ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு வைஃப் வந்து 6,16,300 வந்து பர் மந்த் எக்ஸ்பென்ஸா வந்து கிளைம் பண்ண சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கர்நாடகா ஹை கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. இந்த கேஸ் விசாரிச்ச லேடி ஜஸ்டிஸ் வந்து ஒரு உமனுக்கு வந்து 6 lakh செலவு பண்றாங்க பர் மந்த். அவங்களே ஏர்ன் பண்ண சொல்லுங்க. ஹஸ்பண்ட் கோடிக்கணக்கு சம்பாதிச்சானா அந்த காசு வாங்கி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நாங்க ஆர்டர் போட முடியாது. ஒரு உமனுக்கு வந்து 6,16,000 வேணும்னா நீங்க அதை சம்பாதிச்சு நீங்க செலவு பண்ணிக்கோ, அது உங்க இஷ்டம். ஆனா மத்தவங்க கிட்ட இருந்து புடிங்கி கொடுக்க சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காதீங்க, நான் ஆர்டர் எல்லாம் பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி வந்து சூப்பர் ஆர்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப் கூட நான் போடுறேன். ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க, அது கூட போடுறேன். இந்த மாதிரி ஜட்ஜஸும் இருக்காங்க. Please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. She has to tell what is her expenditure, what is her requirement. That you didn't even tell before the court. Except giving a big figure of. And இதே கர்நாடக ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா வைஃப் வந்து French fries சாப்பிட விடாததுக்காக ஹஸ்பண்ட் மேல வந்து cruelty கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க. சோ இதெல்லாமே cruelty வராதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு ஃபேவரா வந்து ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் நடக்குது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வைஃப் வந்து இந்த லாவெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணானா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அப்பதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வரும். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லா மேக்கர்ஸும் ஜுடிஷியரியும் வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோம். சோ மென்ஸுக்கு சப்போர்ட்டா நான் கேட்கல, எது ஈக்குவாலிட்டியோ அது கரெக்டா கொடுங்க. யார் தப்பு பண்ணிருக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. எப்படி ஒரு பொண்ணை வந்து சத்தியமா ஒண்ணு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு ஒண்ணாந்து ஏமாந்து போயிட்டு பசங்களை மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா? ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு லா மேக்கர் சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கேசஸ் பொண்ணுங்களை ஏமாத்துறது வந்து நிறைய கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இருக்க லா மேக்கர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த லா கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு செக்ஷன் 16 என்ன கொண்டு வந்திருக்காங்க புதுசா அந்த கிரிமினல் ஆக்ட் படி. அதே மாதிரி பசங்களை வந்து ஏமாத்திட்டு போனானா போலீஸ் ஸ்டேஷன்ல போனா ஏன் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க? அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணாதானே ஒரு டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டா படி நம்ம நீங்க பார்லிமெண்ட்ல கூட லா கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாவே அந்த லாவை ரெகுலேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி அங்கங்க இன்இக்வாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாமே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா நான் கொண்டு வந்தோம். அதுதான் ஆர்டிகல் 14 சொல்லுது. சோ இதெல்லாமே என்னோட ரிக்வெஸ்ட். லா மேக்கர்ஸும் சரி, ஜுடிஷியரியும் சரி, யார் யாரெல்லாம் தப்பு பண்றாங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. யார் யாரெல்லாம் தப்பு பண்ணலையோ அவங்களுக்கு சப்போர்ட்டா ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. சோ இதுதான் என்னோட கருத்து. ஜெனரலா இந்த டிவோர்ஸ் டிசிஷன் எப்ப எடுப்பான்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வைஃப் யாரோ ஒருத்தருக்கு எப்ப எடுப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் ஆகாம போயிட்டு சஃபகேட்டிங்கா அந்த ரிலேஷன்ல இருக்கவே முடியாம ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் எடுக்கிறாங்க. நார்மலா உங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த தேர்ட் பார்ட்டி யாருமே இன்வால்வ் ஆகாதீங்க. நீங்களே பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா நீங்களே பேசி சார்ட் அவுட் பண்ணுங்க. மத்தவங்கள யாரையும் இன்வால்வ் ஆகாதீங்க. அது இன்வால்வ் ஆகுனீங்கன்னா அந்த சண்டை பெரிய சண்டையா தான் ஆகும். சோ சில பேர் ஈகோயிஸ்டிக்னால இந்த டிசிஷன் எடுப்பாங்க. சோ எதுனாலுமே நீங்க 2 பேர் கூப்பிட்டு வச்சு நீங்களே பேசி நீங்களே காம்ப்ரமைஸ் ஆயிட்டு நீங்களே செட்டில் பண்ணுங்க. இல்லனா மியூச்சுவலா இந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. சோ ஒருத்தவங்க அகைன்ஸ்டா ஒருத்தவங்க எடுத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கேஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி அப்சர்வேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த விஷயமா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இது ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ தான். நான் யாருமே த்ரெட்டன் பண்றதுக்கோ யாரும் பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்தை நான் பண்ணல. சோ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் ப்ரோ, எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குங்க. அதுலயும் மெயின்டெனன்ஸ் கேஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதனால எது இருந்தாலுமே எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் 2 பேர் மியூச்சுவல் கன்சர்னோட ஹாப்பியா இருங்க. நீங்க யாரை கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அவங்கள பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்ல பர்சனா இருந்தா மட்டும் மேரேஜ் பண்ணுங்க. இல்லனா நீங்க கொஞ்சம் டிசைட் பண்ணி யோசிச்சு முடிவு எடுங்க. அது உங்க கையில இருக்கு. உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா உங்க கையில மட்டும் தான் இருக்கு. அதனால இந்த கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்க லைஃப்ல தெளிவா டிசிஷன் எடுங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ்ங்க, அவங்களோட பர்சனல் லிபர்ட்டி. சோ அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல
ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் ஆகலன்னா அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது சரி தப்புன்னு சொல்லிட்டு நான் அதுல வந்து ஒப்பீனியன் சொல்றதுக்கு நான் இப்ப வரல. சோ நீங்க கரெக்டா இருந்துக்கோங்க. உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணுங்க. யாரையா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வராம நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அது உங்க கையில இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேற ஏதாவது டாபிக் பேசணும்னா நான் கமெண்ட் சொல்லுங்க. எது மோஸ்ட் லைக் வந்து சொசைட்டி நீட் இருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day. அடுத்த வீடியோல பாப்போம். பை பை.